அருமையா இருக்குதுங்க. நல்லாவே காமெடியா இருக்குது. ரொம்ப சென்டிமென்ட்டா இருக்கு. அழுவலாம், சிரிக்கலாம் எல்லாமே இருக்கு. ரியல் ஸ்டோரி. படம் மாரி தெரியல. ரியலா இருக்குது படம். எனக்கு எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க, அவங்கன்னு சொல்லல. எல்லாமே காமனா இருக்கு. கல்கட்டால இருந்தவரு ஸ்பெஷலி நல்லா இருந்தது. அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. காமெடியும் இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டுலாம் நல்லா தான். ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. சுரேஷ் மேர் என்ன பண்ணிட்டாரு. அது நீலம் ப்ரொடக்ஷன்ல வந்த படங்களுக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான படம். வித்தியாசம் மீன்ஸ் என்னன்னா மீதி படங்களை இது கம்பேர் பண்ணா இது இந்த படம் எப்படின்னா குடும்பம் பத்தி அப்புறம் வந்து சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்குங்க. அண்ணன் தம்பி நடிச்ச தினேஷ் அண்ணா அப்புறம் வந்து மாறன் அண்ணா சூப்பரா நடிச்சிட்டாங்க. நேச்சுரலா இருக்கு. அதுக்கப்புறம் இதுலயே ஒரு ரியல் கேரக்டர் ஆல்ரெடி ரியல் கேரக்டர் இது நடிச்சிட்டாங்களா மூர்த்தி அண்ணா. அவரோட கேரக்டர் பயங்கரமா இருக்கு. எல்லாருமே பயங்கரமா பேசிட்டாங்க. ஐ மீன் நடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த கேரக்டர் பேச டைலாக்ஸு அதில் வர நேச்சுரல் எல்லாமே நேச்சுரலான ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் எல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. சென்டிமெண்ட் எல்லாமே உண்மையில 2 இடத்துல பயங்கரமான கூசம்ஸ் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல உண்மையில நம்ம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். அம்மா அவங்க அந்த ஊர்பேசம் நடிப்பு பார்த்தா உண்மையில நம்ம அழுவு வரும். ஆக்சுவலி ஈவன் ஐ கிரேட் ஆக்சுவலி இன் தியேட்டர் ஃபார் 2 scenes. they were really fantastic actors everybody. இது எல்லாரோட கேரக்டருமே கண்டிப்பா பேசப்படும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இதுல பசங்க என்ன மாதிரி பண்றாங்க, அம்மாவோட கேரக்டர் ரொம்ப முக்கியம். இல்ல மாறன் நடிச்சவர் ரொம்ப முக்கியமா பண்ணியிருக்காரு. மெலடி கேரக்டர், அக்கா கேரக்டர் ரொம்ப முக்கியமா பண்ணியிருக்காங்க. தங்கச்சி எல்லாரோட கேரக்டருமே கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். யூஸ்வலா நீங்க அம்மா சென்டிமெண்ட்னு ஒரு உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்கல்ல, உங்க அம்மாவோட சென்டிமெண்ட்ல கனெக்ட் பண்றதுக்காகவே சில காட்சி அமைப்புகள் இருக்கும். இதுல அப்படி இருக்காது, எதுவுமே இருக்காது. இது ரொம்ப ரொம்ப லைவா இருக்கும். அது ஒரு ரியல் ஸ்டோரி. அதுல எந்த ஒரு சின்ன சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் ரொம்ப இதா இருந்தாங்க. எந்த சீன்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை மாத்தலாம், கொஞ்சம் சினிமாவா மாத்தலாம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அவங்க இது பண்ணி வரல. முழுக்க முழுக்க இது அப்படியே லைவா பண்ணணுங்கிறது தான். லைவாவே அந்த அந்த கண்டென்ட்டே வந்து செம காமெடியா. ஏன்னா அவங்க ஒரு இன்னசென்ட்ங்கிறதுனால அந்த காமெடி எல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் இல்ல ஹோல் சின்ன பசங்க கூட பாக்கலாங்க இந்த படம். இது வந்து இப்போ இங்க வந்ததுல பாத்தீங்களா, நிறைய பேர் சின்ன பசங்க தான் வந்தாங்க. அவங்களும் பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் அம்மா இருக்காங்கல்ல, அப்ப பிடிக்க தானே செய்யும். அம்மா சென்டிமெண்ட் தான். பயங்கர எமோஷனலா இருக்கு. சீன் வைஸ்ல எதுவும் ரிவீல் பண்ண முடியாது. ஓவராலா நல்லா இருக்கு. சென்டிமெண்டா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க. இது வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிக்கான படம் தான். ஜாயின்ட் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸை நீட்டாக சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக அது உண்மையிலேயே இருக்கு. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணுன்றத இந்த படத்தில் ஒரு உண்மை கதையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. பேபி சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல எங்களுக்கு கண்ணீர் வந்திருக்கு. ஏன்னா அந்த படத்துக்குள்ள லைஃப் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவீங்க. அண்ணன் தம்பி இருக்கிற எல்லாருமே கனெக்ட் பண்ணுவீங்க. வந்து பாருங்க.